அதாவது தக் லைஃபோட மிகப்பெரிய டாக்கே என்ன தெரியுமா? உண்மையாலுமே சொல்றேன், ஒரு டான் மொத ஒரு கொலை பண்றாருன்னா அதை ஏத்துக்கிட்டு வேற ஆள் போவாங்க. ஆனா சீனே கமல் சார் வந்து இதயத்துல இடம் பிடிச்சிடுறாரு. ஏன்டா என் வீட்டு பொண்ணு மேலையாடா கை வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு செய்யறாரு பாரு, அதுதான் தக் லைஃப். ஓகேவா? நீ காலேஜ்ல போதை பொருள் வைப்ப, என் பொண்ணு மேல கைய வைப்ப, இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். நான் சீனே வந்து அந்த சீனுக்கே முடிஞ்சு போச்சு நம்ம கொடுத்த காசு. அதுக்கப்புறம் அன்பறிவு ஃபைட்டு அவ்வளவு டைட்டா வச்சிருக்கிறாங்க. சிம்பு வந்து அதாவது ஒரு பாட்டு எதுக்கு அவரை பாடினாரோ தெரியாது. என் தம்பி தமிழன்னா நான் ஒரு தமிழன்டா, எனக்கு ரசிகன்டா, அந்த கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா, என் வெற்றிக்கு காரணம் ஆண்டவன்டா. நீ கண்டிப்பா தலைக்கணம் விட்டவன் தான், இல்லைன்னா நீ இந்த தலையோட வந்து தொடர முடியாது. அந்த கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டான்றத வந்து இந்த படத்துல நடிச்சு காட்டி இருக்கிறாருடா. ஓகேவா? நல்லவனா இருக்கிறவரு உன்னை தூக்கி வளர்த்தவன் ஒருத்தன் சொன்னான்னு சொல்றதுக்காக நீ கமல் சார போய் நீ தள்ளி விட்டுட்டு கொலை பண்ணிட்டு வந்துட்டனா இந்த கடவுள் உன்னைய சும்மா விடுவானா? நீ பண்ணதுக்கு உனக்கு திருப்பி கிடைக்குது. தன்வினை தன்னை சுடுமா, புரியுதா? அதுதான் உண்மையா நடந்திருக்குது. அந்த மாதிரி அந்த சீனா இருக்கட்டும், சிம்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அதாவது நம்ம அந்த ஆண்டவர் தான் அவரோட வெற்றிக்கு காரணமா இருப்பாரு. படம் ஓகே, சூப்பரு. மணிரத்னம் நல்லா பண்ணிருக்கிறாரு. எதுக்கு நீ சிரிச்ச? யாரு உனக்கா? ஓஹோ, அதான் மியூசிக் வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் ஆஸ்கார் நாயகர் சிறப்பா போட்டிருக்காரு. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி 5 வகை பூவு அப்படின்னு வந்து ஒரு வாரத்துக்கே நம்ம கண்ணு கலங்குது. ஏன்னா சின்ன வயசுலயே சிம்பு தங்கச்சியை பிரிஞ்சிடுறாரு. அதை எடுத்து வளைக்கிற பையனா தான் வந்து நம்ம ஊரோட பையனாதான் வராரு. ஓகே, சூப்பர். கடைசி ஃபைட்டு, கடைசியா தன்னை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணின பாவத்துக்கு நம்ம இறக்குறோன்றத மாதிரி காட்டியிருக்காங்க. அதுதான் மனசு கஷ்டமா இருக்குது. ஓகே, நம்ம படத்தை தான் படமா பார்ப்போம். ஓகே, ஓவராலா அதான்டா, அது எப்பயுமே எதுக்கு அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கும் விளக்கம் சொல்றேன். ஏன்னா எப்பயுமே ஒரு டான் வந்து அப்படி செய்வான், இப்படி செய்வான், அள்ளி கொடுப்பான், கிள்ளி கொடுப்பான்னு தான் காட்டியிருப்பாங்க. அதுக்குள்ளேயே தான் கூட இருக்கிறவன் துரோகத்தால தன்னை கொன்னுட்டான்னு ஒரு டான் கதையில ஒரு துரோகத்தை கொண்டு வந்தா யாருக்குமே வந்து சாட்டிஸ்பேக்ஷன் ஆகாது. அதுக்காக சொல்லியிருப்பாங்க. அது ரிப்பீட் ஆடியன்ஸ் 2வது 3வது வட்டம் பார்த்த பிறகு புரியும். ஃபர்ஸ்ட் நாள் நமக்கு அவங்க கத்துறதுல டான்ஸ் ஆடுறதுல புரியாது இல்லையா? ஓவராலா படம் சூப்பரா தான் இருக்கு. ஏன்னா மணிரத்னம் சார் எப்பயுமே பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போவாரு. இப்ப கொஞ்சம் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போயிருக்காரு. ஃபைட் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பாருங்க.